நகராட்சிகளுடன் இணைக்கப்படும் கிராம ஊராட்சிகளுக்கு 100 நாள் வேலை வழங்க முதலமைச்சரிடம் வலியுறுத்தியிருப்பதாக அமைச்சர் KN நேரு கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தினசரி காய்கறி சந்தை வளாகம் கட்டப்பட்டது. இதனை அமைச்சர்கள் KN நேரு, ராஜேந்திரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் KN நேரு, கிராம ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்கும் போது 100 நாள் வேலைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று மக்கள் அச்சப்படுவதாக தெரிவித்தார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர்கள் அரசுக்கு அறிக்கை அனுப்புவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் கிராமங்களை நகரில் இணைத்தாலும் 100 நாள் வேலை வழங்க கோரி முதல்வரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். வேலை திட்டம் எங்களுக்கு தேவை, அதனால் அதை இணைக்க வேண்டாம் என்று பொதுமக்கள் கேட்டார்கள். நான் முதலமைச்சரிடம் கேட்டிருக்கிறேன். இப்போது புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கும் நகரமாக இருந்தாலும் அதுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அப்படி 100 நாள் வேலை திட்டம் அவர்களுக்கு கிடைத்தால் நகரத்தோடு இணைக்கப்படும். இல்லை என்றால் அவர் விரும்புகிறபடி மாவட்ட ஆட்சியரிடம் அப்ஜெக்ஷன் சொன்னா அவங்க நேரம் மேல அனுப்ப போறாங்க. அவங்களுக்கு அதை இணைக்காமல் இருப்பதற்குரிய அதை தலைவர் பார்த்து முடிவெடுக்க போறார். ஜல்ஜீவன் திட்டத்தை இப்ப கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கொடுத்த திட்டத்துக்கு கூட குடி தண்ணீருக்காக ஒரு பணம் தர வேண்டியதை தரல. இப்போது கல்விக்காக தர வேண்டிய பணத்தை தரல. கேட்டா நீங்க மும்மொழி கொள்கை ஏற்கனுங்கிறாரு. எங்கள்கிட்ட சொல்லும் போது எங்க ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுங்க, முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டத்துல வீடு கட்டுறோம். மொத்தம் 3 லட்சம் பணம் 2,85,000 கொடுக்குறோம்னா ஒன்றிய அரசு கொடுக்கறது வெறும் 65,000 தான். அந்த பணமும் தரல. மெட்ரோவுக்கு பணம் ஒரு 6,000 கோடி கொடுத்துட்டு தரல. ஒன்றிய அரசுல இருந்து நாம் வரியை கட்டுறோமே தவிர எந்த பணமும் தரல. ஆனா எந்த திட்டமும் நிக்கல. இருக்கிற பணத்தை வச்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறார். எனவே அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு என்றைக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.